மஞ்சள் காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு. அட நம்ம ஹோட்டல்ல ஏதுன கேமரா? டேய் நம்ம கண்ணு தான்டா கேமரா. ஓஹோ தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும். கரெக்ட்டா கட்டுட்டா. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், நண்பா, நண்பிகள், தோழர்கள் பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? அப்புறம் உனக்கு கேமரா சத்தேங்க. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? என்னடா அது? டேய் அதான் இருமல் வருதுல, தண்ணியை குடிச்சிட்டலடா. மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். என்ன ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டை தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு, ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு, அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்கயா. முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவே. களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். அண்ணே உடனே தானே திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னில இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. கூச்சமா இல்ல? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு விஜய்? நான் பஞ்ச் டயலாக் பேசுறாரு விஜய்? நான் 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் உங்களுக்கு என்ன சார்? ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. ஓசு பஸ்ல போறீங்க. என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார். 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். இது பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா நடந்தது. சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? திமுக ஒரு தீய சக்தி. முடியாது